அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இந்த வருஷத்தினுடைய 3வது ஒற்றற்படை இறைவை நமக்கு நசீபாக ஆக்கியிருக்கின்றார். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் லைலத்துல் கத்ர் இரவை அடைகின்ற பாக்கியத்தை நமக்கு தந்தர் புரிவாராக. இதனால் வரை நாம் செய்த எல்லா விதமான நல்ல அமல்களையும் கபூல் செய்து அதிலே உள்ள குறைகளை மன்னித்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாராக. நம்மையும் சரி, நம்மை விட்டு காலம் சென்ற மர்ஹூமுக்கும் சரி, அல்லாஹ் இந்த நாளினுடைய பரக்கத்தின் பொருட்டால் நரக விடுதலைகளை நசீபாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன். இன்னைக்கு ஓதப்பட்ட சூறாக்கள்ல 2வதாக ஓதப்பட்ட சூரா கலம். இந்த சூறால அல்லாஹ் தஆலா ஒரு முக்கியமான சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு அரை பக்கத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறான். இது யாருக்காக சொல்லப்பட்டது அப்படின்னா, மக்கத்து குஃபார்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தி, அல்லாஹ் அறிமுகப்படுத்தி, தன்னுடைய நுபுவத்தை எடுத்து சொல்லி ஓரிரை கொள்கைகளை மக்களுக்கு சொல்லும் பொழுது நிறைய இடையூறுகளை சந்திச்சாங்க. நிறைய கேலி கிண்டல்கள், நிறைய குழப்பங்கள், நிறைய கொடுமைகளை சந்திச்சாங்க. மக்கத்து குஃபார்களுக்கு அவர்களுக்கு உபதேசிக்கின்ற மாதிரி, அவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்ற அடிப்படையில அல்லாஹ் தஆலா இந்த சம்பவத்தை பதிவு செய்யலாம். இன்னா பலவனாஹும் கமா பலவனா அஸ்ஹாபல் ஜன்னா. அந்த தோட்டத்துக்காரர்களை நாம் சோதித்தருவோம், நாம் உங்களையும் சோதிப்போம், அல்லது சோதிப்பது என்னுடைய வாடிக்கை அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை சொல்லி காட்டுறான். எந்த தோட்டத்துக்காரர்கள் அப்படின்னா, யமன்ல இந்த யமன் வாசிகளுக்கு நடந்த இந்த சம்பவம் அப்படின்னு பெரும்பாலானவர்கள் இந்த தஃசீல குறிப்பிடுறாங்க. ஒரு சில பேர் இல்ல எத்தியோப்பியாவில் உள்ளவங்களுக்கு இது நடந்துச்சு இப்படி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பெரும்பாலான பேர் யமன்ல நடந்ததாக இந்த வரலாற்றை பதிவு செய்யறாங்க. ஒரு தகப்பனார், அவருக்கு 4-5 பிள்ளைகள் இருக்காங்க. தகப்பனாருடைய பழக்கம் நிறைய நன்மைகளை அவர் செய்வாரு. அதே மாதிரி குடும்பத்துக்கும் சேமிச்சு வைப்பார். தன்னுடைய தோட்டத்துல ஜன்னா அப்படின்னா வெறுமனே குறிப்பிட்ட மகசூல் மட்டும் செய்யற தோட்டம் கிடையாது. வாழை தோட்டம், நெல், கதிர் அல்லது திராட்சை தோட்டம் அப்படி கிடையாது. ஜன்னத் அப்படின்னாலே எல்லா வகையான பழங்களும் அறுவடை செய்யக்கூடிய ஒரு தோட்டம். அப்ப அதே மாதிரிதான் அவருக்கு ஒரு தோட்டம் இருந்துச்சு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, தகப்பனாரு அதுல இருக்கக்கூடிய மகசூலை வச்சு வியாபாரம் பண்ணி தன்னுடைய குடும்பத்துக்கு 1 வருஷத்துக்கு தேவையான சேமிப்புகள் எல்லாம் கொடுத்தது போக மீதம் உள்ளதை ஏழைகளுக்கு கொடுக்கிற பழக்கம் அவருக்கு இருந்துச்சு. அவர் தோட்டத்துக்கு வந்தாலே பின்னாடியே அப்படி நிறைய ஏழைகள் வருவாங்க, நமக்கும் தருவாங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க. இதுதான் பழக்கமா இருந்துச்சு அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும். காலப்போக்கில் அவர் வஃபாத்தாயிருப்பார். வஃபாத்தானதுக்கு பிறகு அவருடைய சந்ததியினர் பிள்ளைகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, இப்படியே கொடுத்துதான் நம்மளும் அதே மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளும் வருங்காலத்துல ஒண்ணும் இல்லாம போயிடுவோம். நம்மளுடைய தகப்பனார் தான் புத்திசாலித்தனம் இல்லாம பண்ணிட்டாரு, அதனால நம்ம ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அறுவடை அன்னைக்கு, ஏன்னா என்னைக்கு அறுவடையும் அன்னைக்கு அவருக்கும் தெரியும், தகப்பனாருக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். இன்னைக்கு அறுவடை நடக்க போகுது, இன்னைக்கு பழங்கள்லாம் பறிக்க போறாரு அப்படின்னு ஏழைகளுக்கும் தெரியும். அந்த அன்னைக்கு எல்லாமே பழைய சூழல் வந்துருவாங்க, அவர் முன்னாடியே வந்துருவாங்க. அவருக்கு தேவையான, தன் குடும்பத்துக்கு தேவையான பழங்கள் போக மீதி எல்லாத்தையும் வந்திருக்க ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தகப்பனார் போனதுக்கு பிறகு முதல் அறுவடை நாள். முதல்ல அன்னைக்கு இவங்க பேசிக்கிறாங்க, நாளைக்கு அறுவடை நாள், நாம என்ன செய்யணும், ஊர் மக்கள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே போய் இருக்கிற எல்லா பழங்களையும், காய்ச்சிருக்கிற எல்லா பழங்களையும் நாம பறிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடணும், எதையும் ஏழைகளுக்கு கொடுக்க கூடாது. இப்படி கொடுத்துதான் தாப்பாரு அதே பழக்கத்தை நாமளும் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒண்ணும் இல்லாம போயிடுவோம் அப்படின்னு முதல் நாள் பேசுறாங்க. முதல் நாள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஏன் யாருக்கும் தெரியாம போகணும்னா இதுதான் காரணம்.
தோட்டத்துக்கு போனோம் அப்படின்னா ஏழைகள் எல்லாம் விடிகிற நேரத்துல வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இந்த தோட்டத்துக்கு பழங்கள்லாம் எடுக்க போறாங்க, பழம் கொடுக்க போறாங்க, எல்லாம் கூடிடுவாங்க. அதனால நைட்டோட நைட்டா விடிகிறதுக்கு முன்னாடியே போயிடணும்னு நைட்டு பேசிட்டு படுக்கிறான். அப்படி பேசிட்டு படுக்கும் போது விடிய காலமே விடியறதுக்கு முன்னாடியே எல்லாமே வந்து சேர்ந்து தோட்டத்துக்கு போறாங்க. தோட்டத்துக்கு போய் பார்த்தா தோட்டம் காணும். அவங்களுக்குள்ளாரே பேசிக்கிறாங்க, நம்ம மணி தவறி வந்திருக்கும் போது தெரியுது, இது இல்லை நம்ம தோட்டம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளாரே பேசிக்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு, இதுதான்ப்பா நம்ம தோட்டம் எல்லாம் அப்படிப்பா கரிஞ்சு போய் கிடக்குதுப்பா, சாம்பலா போய் கிடக்குதுப்பா அப்படின்னு சொல்லி, இது நம்ம தோட்டம் தான் இது நைட்டோட நைட்டா கருகிருச்சு, சாம்பலாகிருச்சு அப்படின்னு அவங்க வந்து ஒரு விஷயத்தை பாக்குறாங்க. அல்லாஹ் இதை வந்து அப்படிதான் சொல்றான், அல்லாஹ்வுடைய உலகத்திலிருந்து ஏதோ ஒன்று அந்த தோட்டத்தை கரித்து விட்டது. அது மழைக்கா கூட இருக்கலாம், அது வேற ஏதாவது பறவைகளை வச்சு கூட இருக்கலாம். என்னமோ நடந்திருக்குது. ஆக மொத்தம் விடிஞ்சா கருகி சாம்பலா இருந்தாங்க. இப்பதான் ஒருத்தர் பேசிக்கிறாங்க, நான் அப்பவே சொன்னேன்ல இப்படி பண்ண வேணாம் அப்படின்னு அதுல இருந்து ஒருத்தர், இல்ல என்னதான் இருந்தாலும் இப்போ நாம தோட்டா செஞ்சிடலாம் அப்படின்னு ஒருத்தர், இப்படி போயிருச்சு என்ன செய்யறது, எல்லாத்துக்கும் குடும்ப கூடாதுன்னு நினைச்சா நமக்கே ஒண்ணும் இல்லாம போயிருச்சு அப்படின்னு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இப்போ கவலைப்படுறாங்க, இப்போ வந்து அல்லாஹ் வந்து தஸ்மீ செய்யறாங்க, இப்போ அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு தேடுறாங்க, யாருக்கும் இல்லாம போனதை பத்தி கவலைப்படுறாங்க. இப்ப அப்படின்னு இது மாதிரி நீங்க ஆகிறாதீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த சம்பவத்தை சொல்லி காட்டுறான். அப்புறம் ஒருத்தருக்கு நாம உதவி செய்யறதாக இருக்கட்டும், அல்லது யாருக்காவது நாம சதக்கா செய்யறதாக இருக்கட்டும், அது நம்மளுடைய சொத்து பக்கத்துல எந்த குறையும் ஏற்படாது. ஒரு 500 ரூபாய் நம்ம சதக்கா செய்யறோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அதன் மூலமா ஒரு 5000 வருமானத்தை நமக்கு தந்துருவோம். 500 ரூபாய் போடுறதே அப்படின்னு சொல்லி கவலைப்படக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, நாம அல்லாஹ்வுடைய விஷயத்துல நாம வந்து மோசடி பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நாம அல்லாஹ்வுடைய விஷயத்துல ஏதாவது கஞ்சத்தனம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அல்லாஹ் அதுக்கான பிரதிபலனை உடனுக்குடன் காட்டுவான் அப்படிங்கிறது இந்த சம்பவத்துல இருக்கு. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய சொத்து பத்துல ஏழைகளுக்கும் பங்கு இருக்கு அப்படிங்கிறதே அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்றான். வஃபி அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம். உங்களுடைய சொத்து தான், நீங்க சம்பாதிச்சதுதான், அதுல பேர்வாதிதான் உங்களுக்கு, உனக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளை குட்டிகளுக்கு, உன்னுடைய சேமிப்புக்கு. நீங்கள் இருக்கிறது அது ஏழைகளுடைய உரிமை, உரியவர்களுக்கு சேருகின்ற உரிமை அப்படின்னு அல்லாஹ் தஆலா நம்முடைய நாம சம்பாதிச்சதை பற்றியே அல்லாஹ் சொல்றான். இதுதான் வந்து இந்த சம்பவத்துல மக்களுக்கு கூப்பாடுகளுக்கு சொல்லி காட்டிட்டு, இதே மாதிரி ஒரு நாள் ஆகாது என்ன நடந்துச்சுங்கிறதையும் அல்லாஹ் விவரிக்கல. நான் தீயை கொண்டு வந்து போடுறேன், மரத்தை வச்சு அழைச்சேன், அல்லது பறவைகளை கொண்டு வந்து போட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. இதே மாதிரி நீங்க அல்லாஹ்வுடைய பயம் இல்லை அப்படின்னா நைட்டோட நைட்டா உங்களுக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. அதனால அல்லாஹ் பயந்துக்குங்க அப்படின்னு மக்களுக்கு கூப்பாடுகளுக்கு அல்லாஹ் தஆலா இந்த சம்பவத்துல இருந்து செய்தியை சொல்றான். இப்படி நிறைய விஷயங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இந்த ஆயத்துக்கு தோன்பான நிறைய உபதேசங்களை சஹாபாக்கள் வழியாக நமக்கு சொல்லியிருக்காங்க. பனி இஸ்ராயீல் காலத்துல நடந்த நிறைய சம்பவங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்க புகாரி ஷரீஃப்ல பதிவான இந்த ஹதீஸ். பனி இஸ்ராயீல் காலத்துல 3 பேர் இருந்தாங்க. எத்தனை பேர்? 3 பேர். அதுல ஒருத்தருக்கு வந்து வெண்குஷ்டம், தொழுநோயாளி, இன்னொருத்தர் வழுக்கு தலை, இன்னொருத்தர் பார்வையற்றவர், கண்ணு தெரியாதவர். இந்த 3 பேரையும் அல்லாஹ் தஆலா சோதிக்கணும்னு நினைச்சாங்க. ஒரு மலக்கை வந்து மனித உலகத்துல அனுப்புறா இந்த 3 பேர்த்தையும். முதல்ல அவர் வந்து தொழுநோயாளிகிட்ட வர்றாரு, வந்து கேட்கிறாரு, ஏன் இப்படி இருக்க, என்னாச்சு உனக்கு விசாரிக்கிறார். உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்கிறார். எனக்கு வந்து நல்ல தோல் வேணும், எனக்கு நல்ல ஸ்கின், அழகான தோல் எனக்கு வேணும், எல்லாரும் மாதிரி நான் அழகா இருக்கணும், அதே மாதிரி எனக்கு நல்ல நிறம் வேணும், நல்ல கலர் வேணும். நான் இப்படி இருக்கிறதுனால மக்கள் எல்லாம் என்னை கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க, போற இடத்துல எல்லாம் வந்து என்னை அசிங்கப்படுத்துறாங்க.
எதுலையுமே எனக்கு வந்து இடம் தர மாட்டேங்கிறாங்க. எனக்கு நல்ல தோலும் அழகான நிறமும் வேணும், கலரும் வேணும் அப்படிங்கிறார். சரி அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு அவர் அதுக்காக வந்து வந்தவர் துவா செய்யறாரு. துவா செஞ்சுட்டு அவரை தடவின உடனே அவருக்கு அழகான கலர் வந்துருது, தோல் எல்லாம் கிளீன் ஆகிறது, நல்ல அழகா ஆகிறார். மற்றவங்களை கூட நார்மலா இருக்கிறவங்க கூட தோல் நல்லா ஆகிறது, கலரும் நல்ல கலர் வந்துருது. இப்ப அடுத்து கேட்கிறார், உனக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்கிறார் வந்தவர். அதுக்கு அவர் சொல்றாரு, எனக்கு வந்து ஒட்டகம்னா ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு அதுதான் வியாபார பொருள் தான். இன்னைக்கு வந்து துணி கடை, சாப்பாட்டு கடை, அரிசி கடை மாதிரி அன்னைக்கு வந்து பிராணிகளை வளர்ப்பு, பிராணிகளுடைய வளர்ப்பு தான் பொருளாதாரம், அடிப்படை பொருளாதாரம். அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு ஒட்டகம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்கிறார். உடனே வந்து ஒரு சினையுள்ள ஒட்டகத்தை அந்த மலைக்கு வந்த மனித ரூபத்துல வந்த மலைக்கு கொடுத்துட்டு அல்லாஹ் இதுல உனக்கு பறக்கச் செய்வான் அப்படின்னு துவா சொல்லிட்டு போயிடுறார். அடுத்து வழுக்க தலைவர் உள்ளவரை போய் சந்திக்கிறார். அவர்கிட்ட கேட்கிறார், என்ன எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, என்ன உனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறார். எனக்கு நல்ல அழகான முடி வேணும், நான் வழுக்க தலையா இருக்கிறதுனால என்னை எல்லாம் கேலி கிண்டெல்லாம் பண்றாங்க அப்படின்னு அவர் சொன்ன உடனே அவர் தலையில வந்தவர் மரத்து தடவுறாரு. தடவுனே நல்ல அழகான முடி வந்து அவருக்கு கிடைச்சது. சரி உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு வந்து மாடுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே நல்ல சிலையுள்ள மாடு வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு அல்லாஹ் இதுல அவருக்கு பறக்கச் செய்வான் அப்படின்னு சொல்லிடுறார். அடுத்து மூணாவது பார்வையற்றவர் அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, ஏன் தின்னாச்சு ஏதாச்சும் விசாரிச்சதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்லாம் கேட்கும்போது, எனக்கு வந்து பார்வை வேணும், நான் வந்து மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும், சிறுபிராயத்துல இருந்து எனக்கு பார்வை இல்லை, இந்த உலகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், பகல் எப்படி இருக்கு, இரவு எப்படி இருக்கு, மக்கள் மனுஷன்லாம் எப்படி இருக்காங்க, என்னுடைய குடும்பம்லாம் எப்படி இருக்காங்க, வீடு வாசல்லாம் எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அது மாதிரி கண்களை தடவுறாரு. தடவுனோடனே அவருக்கு பார்வையும் கிடைச்சது. பார்வையும் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. எனக்கு ஆடு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி வந்து சினையுள்ள ஆட்டை கொடுத்துறாரு. அந்த ஆட்டை கொடுத்துட்டு அல்லாஹ் உனக்கு பறக்கச் செய்வான் அப்படின்ட்டு போயிடுறாரு. கொஞ்ச நாள் போகுது, காலம் போகுது. அதே மனித ரூபத்துல திரும்ப வந்து வேற ஒரு ரூபத்துல வந்து ஒரு ஏழ்மையான உள்ள ரூபத்துல வந்து முதல்ல உள்ள அந்த வெண்குஷ்டர் அந்த உள்ள நல்லானார் இல்லையா, அதை வந்து போய் சந்திக்கிறார். இந்த மாதிரி நான் வெளியூர்ல இருந்து வந்தேன், என்கிட்ட காசு இல்லை, போறதுக்கு இடம் தெரியல, இப்ப யார்கிட்ட கேட்கறதுன்னு எனக்கு தெரியல, உன்னையும் அல்லாஹ் கிட்ட எனக்கு வேற வழி தெரியல, அதனால எனக்கு ஏதாவது பார்த்து எனக்கு உதவி செய்ய அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவரு சொல்றாரு, அந்த வெண்குஷ்டம், உனக்கு என்ன உதவி செய்யணும் நானு? அவர் சொல்றாரு, உனக்கு என்ன உதவி செய்யணும், எனக்கு எதுக்காக நான் உதவி செய்யணும்? இல்ல நீ ஒரு காலத்துல இப்படிலாம் இருந்த, நீ யோசிச்சு பாருங்க பழைய நிலைமைய எப்படி இருந்த தெரியுமா, நீ சம்பாத்தியத்துக்கு வழி இல்லாம கேவலமான உடலமை போல நீ இருந்த, அல்லாஹ் உனக்கு இப்படி இப்படிலாம் கொடுத்தான், இப்ப பாரு உனக்கு எவ்வளவு பறக்கச் செஞ்சிருக்கான், ஒரு பெரிய மாட்டு பொருளுமே இருக்குது, நிறைய சொத்து சொத்துக்கள் சேர்ந்து போச்சு, பழச கொஞ்சம் நினைச்சு பாரு, நான் வந்து இந்த ஊர்ல எல்லாம் காசு இருக்குது, வந்த இடத்துல நான் காசு எல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னா இவனு சர்வீகாவே தன்னை சொல்றார், வழிபோக்காவே சொல்றார். அதெல்லாம் அப்படின்லாம் கிடையாது, இதெல்லாம் என்னுடைய பரம்பரை சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொடுக்க மாட்டேங்கிறார். அந்த வீண் புஸ்தகத்துல கொண்டு போயாரு. அப்ப நீ சொல்றது பொய் அப்படின்னா, அல்லாஹ் உன்னை பழைய நிலைமைக்கு மாத்திரட்டும் அப்படின்னு துவா செஞ்ச உடனே அவரு பழைய நிலைமைக்கு உயர்றார். அடுத்து வழுக்கு தலைவர்களோட வர்றார். இதே மாதிரி சொல்றார், இதே மாதிரி உதவி கேட்கிறார். அவர்களும் முதல்ல சொன்னார் மாதிரி அதே பதில சொல்றார், இதெல்லாம் என்னுடைய பரம்பரை சொத்து, என்னுடைய உழைப்புல வந்தது, ஏங்காவது நீ பாட்டுக்கு உன்னை எப்படி கொடுக்கறது, எனக்கு நிறைய தேவைகள்லாம் இருக்கு அப்படின்னு அவரே சொல்றார். அதே மாதிரி நீ பொய் சொல்றவனா இருந்தா அல்லாஹ் உன்னை பழைய நிலைமைக்கு மாத்திட்டு சொன்ன நீ மறுபடியுமே அவரை வந்து வழுக்கு தலையாவே போயிடுறாரு. இருக்கிற எல்லா சொத்துக்களும் இல்லாம போயிடுது. அடுத்து மூணாவது ஒருத்தர் வர்றாரு. அந்த பார்வை இல்லாம இருந்தவர் பார்வை கிடைச்சிச்சு இல்லையா, அவர்கிட்ட வர்றாரு. வந்து கேட்கிறார், இந்த மாதிரி நான் வந்தேன், இப்படிலாம் பார்த்தேன் வச்சேன் அப்படின்லாம் சொல்லும்போது அவர் வந்து என்கிட்ட உள்ளதுல
நீ என்ன வேணாலும் எடுத்து, என்ன வேணாலும் எடுத்துக்க, இவ்வளவுதான் எடுத்துக்க, அவ்வளவுதான் எடுத்துக்க, எதையுமே கணக்கு கேட்க மாட்டேன். ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, இந்த உலகம் எப்படி இருக்குது, என்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் பிறவி கூட நான் பார்வையற்றவனா இருந்தேன். அல்லாஹ் யாரோ பெரியவர் மூலியமாக அல்லாஹ் எனக்கு அந்த பார்வையை கொடுத்தான். நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு ஒரு ஆடு கிடைச்சிச்சு. அந்த ஆட்டை வச்சு இன்னைக்கு வியாபாரம் பார்த்து இன்னைக்கு என்கிட்ட எவ்வளவு பெரிய ஆடுகள் ஆட்டு மந்தைகள் இருக்குது. அதனால என்கிட்ட இருக்க நீ எதை எடுத்தாலும் சரி, ஏன் எடுத்த, எதுக்கு இவ்வளவு எடுத்திருக்க அப்படின்னு எதையுமே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அவர் மனக்கு உண்மையை சொல்லிடுவார். அல்லாஹ் உங்களை சோதிச்சு பார்க்கணும் நான் நாடனா உங்க 3 பேரையும் தேர்ந்தெடுத்து சோதிக்க பார்க்க சொன்னா நீங்க 3 பேர்ல 2 பேர் அப்படி போயிட்டாங்க. நீங்க ஒருத்தர் தான் நல்ல முறையில அல்லாஹ்வுடைய ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால உங்களுக்கு அல்லாஹ் தஆலா நிரந்தரமா செல்வ செழிப்பை கொடுப்பான் அப்படின்னு துஆ செஞ்சுட்டு போனதாக இந்த சம்பவத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க. இதுல இருந்து இந்த சம்பவத்துல இருந்தும் சரி, குர்ஆன்ல சொல்லப்பட்ட விஷயங்கள்ல இருந்தும் சரி, மிக முக்கியமான 2 படிப்பினைகள் இருக்கு. என்ன அப்படின்னா, அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறது எல்லாமே அவனுடைய ஞானத்து தான், அனுபவிக்கிறது எல்லாமே அவனுடைய ஞானத்து தான். அப்ப அவனுடைய ஞானத்துக்கு நாம குறைந்தபட்சம் நாம சுக்ரியா நன்றியுள்ளவர்களா இருக்கணும். எதுவா இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஆயுசா இருக்கட்டும், நம்ம போடுற குடுமையா இருக்கட்டும், நம்ம பழக்கிற பழக்க வழக்கமா இருக்கட்டும், நம்மளுடைய வியாபாரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது அனைத்துமே அல்லாஹ்வுடைய ஞானத்து தான். அதுக்கு குறைந்தபட்சம் எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த 2 சம்பவம் சொல்லுது. 2வது, அல்லாஹ்வுடைய வழியில அல்லது அல்லாஹ்வுடைய பாதையில அல்லது ஏழைகளுக்கு நாம் திரும்ப கொடுக்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுக்கான நமக்கு பல மடங்கு வரக்க செய்வான் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, இருக்கிறதே போகாம அல்லாஹ் பார்த்துப்பான். சதகா செய்யறதுனால, தர்மம் செய்யறதுனால பல 100 மடங்கு வரக்கத்துகள் வரும் அப்படிங்கிறத தாண்டி இருக்கிறதும் நம்மளுக்கு அழிஞ்சு போகாம அல்லாஹ்வுக்கான பார்த்துக்குவான் அப்படிங்கிறது இந்த சம்பவத்துல இருந்து தெரியும். 2 பேர் என்கிட்ட இல்லை அப்படின்னாங்க. 3வது என்கிட்ட இருக்கு, நீ எடுத்துக்க அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிறதையும் அல்லாஹ்வுக்கான அப்படியே இருக்க வச்சுட்டு அது போக அல்லாஹ்வுக்கான மேற்கொண்டு வரக்க செஞ்சதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்திலும் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி குர்ஆன்ல சொல்லப்பட்ட அந்த அஸ்ஹாபுல் ஜன்னா தோட்டக்காரர்களுடைய விஷயத்துல அவங்க, நான் இது என்னுடைய காசு பணம், நான் சம்பாதிச்சது, நான் எப்படி ஏழைகளுக்கு தர்றது அப்படின்னு அவங்க நினைச்சதுனால இது எல்லாம் நான் கொடுத்தது எப்படி வேணும்னாலும் பறிச்சுக்குவேன் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பறிச்சுக்கிட்டாங்க. காரோனுடைய சம்பவத்தை கேள்விப்பட்டிருவோம். 20வது ஜுஸுல இன்ன காரோன கான மின் கௌமி மூஸா ஃபபகா அலைஹிம் வஆதைனாஹு மினல் குனூஸி மா இன்ன மஃபாத்திஹு லதனூ பில் உஸ்பத்தி உலில் குவா. அவருடைய கஸானா சாவியை மட்டும் பல 100 ஒட்டகம் தூக்கிட்டு வருமா. கஸானாவுடைய சரக்கு இல்லை, கஸானாவுடைய அந்த கீயை அதை தூக்கிட்டு வர்றதுக்கு பல 100 ஒட்டகங்கள் தூக்கிட்டு வரும். அப்படிலாம் இருந்தான். இப்படிலாம் நீ இருக்கியே, நல்ல முறையில இரு, 4 பேருக்கு உதவி செய்ய, அல்லாஹ் உனக்கு கொடுத்த ஞானத்துக்கு நன்றி செலுத்தல் எல்லாம் சொன்னப்ப ஒரு அக்ஸின் கதம் அக்ஸன் அல்லாஹ்விலே, அல்லாஹ் உனக்கு எப்படி உபகாரம் செஞ்சிருக்கானோ அதே மாதிரி நீ உபகாரம் செய்ய வேண்டியதான அப்படின்னு சொல்லும் போது கால இன்னமா ஊதித்துவோ அலமின் ஐந்தி, இது எல்லாம் நான் சம்பாதிச்ச சொத்து. நான் எதுக்கு அடுத்தவங்களுக்கு போய் கொடுக்கணும், நான் எதுக்கு அடுத்தவங்களுக்கு போய் உழைக்கணும், அடுத்தவங்களுக்காக உதவி செய்யணும் அப்படின்னு காலம் சொன்னது அல்லாஹ் அப்படியே பதிவு செஞ்சு வச்சிருக்கான். கால இன்னமா ஊதித்துவோ அலமின் ஐந்தி. அதுக்கு அடுத்த வார்த்தையில் அல்லாஹ் சொல்றான், காலம் என்ன பெரிய காலம். இதுக்கு முன்னாடி காரோனோட பயங்கரமான ஆட்கள் தான் இருந்தாங்க. அவனுக்கு யாரும் மண் அல்லாஹ் கது அஹ்லகமின் கபலிஹி மினல் குரூர் மன் ஹுவ அஷத்து மின்ஹு குவ்வா. இதுக்கு முன்னாடி உள்ள வாழ்ந்த நூற்றாண்டுகள் எத்தனையோ பேர் காரோனோட பலசாலிகளா இருந்தாங்க, தீண்டு குடிச்சவங்களா இருந்தாங்க. அவங்களெல்லாம் நான் எப்படி அடிச்சோம்னு சொல்லி பார்க்கலையா அப்படின்னு அல்லாஹ் காரோன் வழியாக நம்மளை சிந்திக்க சொல்றோம். மொத்தத்துல அல்லாஹ்வுடைய ஞானத்துக்கு நாம நன்றி செலுத்தணும். அதே மாதிரி அவன் கொடுத்த சொற்களிலிருந்து, அவன் கொடுத்த ஞானத்திலிருந்து நம்மளால் ஆன முடிந்த உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணும். அதே சமயத்துல
நாம நமக்கு பின்னாடி அந்த நல்ல அமல்கள் தொடர்பாக உள்ள பிள்ளைகளை விட்டுட்டு போவோம். நம்ம கபருக்கு வந்து சேர்றதே நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நாம கபருக்கு வந்து சேர்றதுலயே ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நாம செஞ்சுட்டு போற நல்ல விஷயங்கள் மட்டும்தான். அது கல்வியாலேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு செயலையோ நாம செஞ்சுட்டு போற நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நம்முடைய கபருக்கு வந்து சேரும். அதிலும் குறிப்பா நாம செஞ்சுட்டு போற சதக்கா, இந்த விஷயத்த நாம அடுத்த தலைமுறைக்கும் நடைமுறைப்படுத்திக்கிட்டு கொண்டே போவோம். நாம நல்லா இருப்போம், ஆனா நம்மளுடைய பிள்ளைகள் நாம செஞ்ச அதே நல்ல அமல்கள்ல தொடர்ற மாதிரி பிள்ளைகளை விட்டுட்டு இருப்போம். அதனாலதான் சில பேர் வந்து காசு கொடுக்கும் போது பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வந்து பிள்ளைங்க கையால கொடுக்க வைப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, இன்னைக்கு நான் கொடுக்குறேன், நாளைக்கு என் பிள்ளையும் அதே மாதிரி கொடுக்கணும், அடுத்தடுத்த தலைமுறையும் அதே மாதிரி மக்களுக்கு உதவி செய்ய மனப்பான்மையோட இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த மாதிரி செய்யறது உண்டு. அல்லாஹ் அவன் கொடுத்த ஞானத்திற்கு நன்றி செலுத்துபவர்களாகவும், அவன் கொடுத்த ஞானத்திலிருந்து 4 பேருக்கு உதவி செய்பவர்களாகவும், இதே நல்ல விஷயத்தை நம்முடைய சந்ததிகள் வரை தொடர வைக்கின்ற நல்மக்களாகவும் அல்லாஹ் எல்லோரையும் ஆக்கியது புரிவானாக.